கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம எஸ்ரா அதிகாரம் 7வது அதிகாரத்துல இன்னைக்கு பாக்குறோம். 6 அதிகார வரங்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தருடைய ஆலயத்தை கர்த்தருடைய ஆலயத்தை நினைச்சாங்க கட்டுறாங்க. கட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து பஸ்கா பண்டிகை எல்லாம் ஆசிரிக்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக இப்ப எஸ்ரா என்ன செய்றாரு, வராரு. எஸ்ரா வந்து இது வரைக்கும் என்ன செய்றாரு, சிறைப்பிடிக்க பட்டணத்துல இருந்து என்ன செய்றாரு இருக்கிறாரு. அங்க இருந்து மீண்டும் என்ன செய்றாரு, அவர் திரும்ப இப்பதான் வராரு. அவர் வரும்போது என்ன செய்றாருன்னா, பெர்சியாவின் குமாராகிய அர்தஷ்டா இப்ப என்ன செய்றாரு, ராஜாவா இருக்கிறாரு. அர்தஷ்டா ராஜாவா இருக்கிற சமயத்துலதான் என்ன செய்றாரு, எஸ்ரா அங்க இருந்து என்ன செய்றாரு, சிறைப்பிடிக்கப்பட்டதுல பாபிலோன்ல இருந்து வராரு. அவர் வந்து யாருடைய மகன்னா, செரையா, அசரியா, அசரியோட அப்பா இலக்கியா, இலக்கியோட அப்பா சல்லும், சல்லுமுடைய அப்பா சாதோக், சாதோக்கோட அப்பா ஐதுமுடைய அப்பா அமரியா, அமரனுடைய குமாரன் அசரியா, அசரியா மெரதாத், அடுத்தல செராகியா, அடுத்தல ஊசி, புக்கி, அபிசுவா, பினேகாஸ், எலியாசர், அடுத்தல பிரதான ஆசிரியர் ஆரோன். தலைகீழ போட்டிருக்குதுல அட்டவணையில வந்து ஆரோனுடைய குமாரன் தான் யாரு, குமாரர்கள் அவங்க சந்ததியில வந்தவன் யாரு, எஸ்ரா. இந்த எஸ்ரா வந்து என்ன செய்றாரு அப்படின்னா, இப்ப பெர்சியா ராஜாவாகிய பெர்சியா ராஜாவாய் காலத்துலதான் யாரு, எரேமியா தீர்க்கதரிசி சொன்னபடி என்ன வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதை நம்ம பார்த்தோம். இப்ப இவர் வந்து அர்தஷ்டா ராஜா காலத்துல வராங்க. அவர் வந்து கோரேஸ் ராஜா கோரேஸ் ராஜா காலத்துல சொன்னதை தரியு ராஜா காலத்துல என்ன செஞ்சாங்க, நிறைவேற்றி முடிச்சாங்க. இப்ப அர்தஷ்டா ராஜா காலத்துல எஸ்ரா என்ன செய்றாரு, வராரு. இந்த எஸ்ரா வந்து மோசண்டு நியாயப்பிரமாணத்துல என்ன செய்றாரு, வேதபாரத்துல தேர்னவரா இருக்கிறாரு. கர்த்தருடைய காரம் அவனோடு இருக்கிறனால அவர் கேட்கறது எல்லாம் கிடைக்கிறது. இதே போல நாமும் கர்த்தருக்கு பிரியமா நடந்தா கர்த்தர் நம்மளோட இருப்பாரு, கர்த்தருடைய காரம் நம்மளை தாங்கும். அப்போ நம்ம கேட்கறது எல்லாமே என்ன செய்யும், கிடைக்கும். அதே போலதான் எஸ்ராவுக்கு கர்த்தருடைய காரம் அவனோடு இருந்ததுனால அவர் கேட்கறதெல்லாம் என்ன செய்யுது, கிடைக்குது. இப்ப அவனுடைய கூட இஸ்ரேல் புத்திரர்கள், ஆசாரியர்கள், லேவியர்கள், பாடகர்கள், வாசல் காவலர்கள், நிதிநிமியர்கள் சிலர் அர்தஷ்டா ராஜாவின் 7ஆம் வருஷத்துலதான் என்ன செய்றாங்க, எருசலேமுக்கு வராங்க. அர்தஷ்டா ராஜா அரசாட்சிக்கு வந்து 7வது வருஷத்துலதான் இவங்க எல்லாம் என்ன செய்றாங்க, எருசலேமுக்கு வராங்க. 5ஆம் மாதத்துல இவங்க வந்து 5வது மாதத்துல இவங்க என்ன செய்றாங்க, எருசலேமுக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப அந்த ராஜாவின் 7ஆம் வருஷமாவது, ராஜா வந்து அர்தஷ்டா ராஜாவாகி 7வது வருஷம் இருக்கு. 7வது வருஷத்துல முதல் மாதம் முதல் தேதியில பாபிலோன் வந்து என்ன செய்றாங்க, எஸ்ராவோட சேர்ந்த கொஞ்சம் ஆட்கள் பிரயாணப்பட்டு வராங்க. 1ஆம் மாதம் முதல் தேதியில புறப்பட்டு வந்து 5ஆம் மாதம் முதல் தேதியில தேவனுடைய கரம் என்ன செய்றாங்க, தன்மேல் இருந்ததுனால இவங்க என்ன செய்றாங்க, எருசலேமுக்கு வராங்க. காரணம், முற்பதாங்கள் பாவங்களை செஞ்சாங்க, அதனால ஆலையெல்லாம் இடிக்கப்பட்டுச்சு, தீ கொளுத்தப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்னைக்கு கைவிட மாட்டார். அதனால கர்த்தருடைய ஆலயமும் இடிச்சு கிடக்கிறது கர்த்தருடைய விட மாட்டார்ல. அதனாலதான் பிள்ளைகள் நினைச்சுறாரு, நீண்ட அவங்க கர்த்தருடைய தேவனுடைய காரம் அவங்களை இறங்குனதுனால அவங்க நினைச்சுறாங்க, புறப்பட்டு வராங்க. இப்போ வந்து எஸ்ரா என்ன செய்யறான், வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலின் கட்டைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா என்ன செய்யறான்னா தன் இதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அதனால கர்த்தருடைய கற்பனைகள், வார்த்தைகள், இஸ்ரேல் கொடுத்த கட்டளைகள் என்னது, 10 கற்பனைகள், 20 அதிகாரம் 1ல இருந்து 20 வசனம் வரைக்கும் இருக்கிறது. இந்த இதுதான் கற்பனைகள், கட்டளைகள். இதுதான் மோசேக்கு கர்த்தர் கொடுத்தது. அதனால மோசேக்கு கர்த்தர் கொடுத்தது இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இப்போ அந்த கட்டளைகளை படித்து வேதபாரனாகிய எஸ்ரா என்ன செய்யறா, இதை தேடி இருக்கிறான். அதனால ஆசாரியனாகிய எஸ்ரா வந்து ஒரு ஆசாரியன், ராஜாவாகிய அர்தஷ்டா வந்து இந்த ஆசாரியர் கையில் எஸ்ரா வந்து அர்தஷ்டா ராஜா வந்து எஸ்ரா கையில நினைச்சுறாரு, கொடுக்கிறாரு ஒரு நகல். அது என்ன நகல் அப்படின்னா, ராஜாவாகிய அர்தஷ்டா பரலோகத்தின் தேவனாய் நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தமனாகிய வேதப்பனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாதாக வாழ்த்தி எழுது. நம்ம அது ஒரு கடிதங்கள் எழுதுவோம்ல, அந்த கடிதங்கள் என்ன எழுதுவோம், ராஜாவாகிய நம்ம வந்து என்ன செய்வோம், கடிதத்துல எழுதி வாழ்த்து தெரிவிச்சு சமாதானம் உண்டாதாக ஏதாவது வாழ்த்து தெரிவிப்பலாம். அதே போல அவங்களே நினைச்சுறாங்க, எஸ்ரா ஆசாரனுக்கு பூரண சமாதானம் உண்டாதாக வாழ்த்து எழுதுகிறது என்னவென்றால் சொல்லி அர்தஷ்டா ராஜா எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, நம்முடைய ராஜ்யத்துல
இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்துல அதன் ஆசாரியர்கள் லேவியர்கள் உன்னோடு கூட இருக்கிற எருசலேமுக்கு போக யாரெல்லாம் மனப்பூர்வமா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உத்தரவு கொடுக்குறாங்க. இப்ப சிறைபிடிக்கப்பட்டுல நேபுகாத்நேச்சார் சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போய் பாபிலோன் தேசத்துல இருக்கிறாங்க. இப்போ எஸ்ராவோட என்ன சொல்றாரு, ஆசாரியர்கள் லேவியர்கள் நிதனமிதர்கள் யாரா இருந்தாலும் சரிதான் எருசலேமுக்கு போகணும்னு விரும்புனா உன்னோட என்ன செய்யலாம், அவங்க வரலாம், நீ அழைச்சிட்டு போலான்னு சொல்றான். அதுதான் கடிதத்தில் எழுதுறாரு. அடுத்தபடியாக, நீ உன் வாயில் இருக்கிற உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலேமையும் நினைச்சிருந்து விசாரித்து நடத்து. நியாயப்பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலேமையும் நினைச்சு விசாரித்து நடத்து. ராஜாவும் மந்திரிமாரும் எருசலேமில் வாசல் பண்ணுற இஸ்ரேல் தேவனுக்கு மனோபூர்வமாய் அவங்க எடுத்துறாங்க வெள்ளி பொண்ணு எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அது அடுத்தல பாபிலோன்ல சீமையங்க உனக்கு கிடைக்கிற எல்லாம் வெள்ளி பொண்ணு உன்னுடைய ஆசாரியர்கள் ஜனங்கள் இவங்கெல்லாம் நினைச்சுறாங்க அழைத்து கண்டு மனோ உச்சமாய் கொடுக்க காணிக்கல் இதெல்லாம் நினைச்செல்லாம் கொண்டு போகலாங்கிறார். இதெல்லாம் கொண்டு போய் அடுத்தபடியா கொண்டு போ. ராஜாவினாலும் அவருடைய 7 மந்திரிமார்களாலும் நீ நினைச்ச அனுப்பப்படுறா. ராஜா மட்டும் பெர்மிஷன் கொடுத்து அனுப்பல, 7 மந்திரிமார்களும் சேர்ந்துதான் நினைச்சுறாங்க வெள்ளி பொண்ணெல்லாம் எடுத்துட்டு போகலான்னு சொல்லி அனுப்பிவிடுறாங்க. அதனால நீ உனக்கு கிடக்கிற திரவியத்தினால் நினைச்சது, நீ தாமதமின்றி காளைகள் ஆட்டுக்கடாக்கள் ஆட்டுக்குட்டிகள் போஜன பலிகள் பானப்பலிகள் இதெல்லாம் நீ என்ன செய்ய வாங்கி அவைகளை எருசலேமில் உங்கள் தேவனுடைய ஆலயத்து பலிபடத்தில் மேலே என்ன செய்ய செலுத்துங்கிறார் அர்தஷ்டா ராஜா. இதெல்லாம் வாங்கி காளைகள் ஆட்டுக்கடாக்கள் ஆட்டுக்குட்டியெல்லாம் வாங்கி போஜன பலி பானப்பலி எல்லாம் நீ என்ன செய்ய ஜனங்கள்கிட்ட வாங்கி எருசலேமில் உங்கள் தேவனுடைய ஆலயத்து பலிபடத்துல செலுத்துவாயங்கிற. ஏன்னா ஆலயத்தை இக்கரைக்கப்பட்டாச்சுல, பலிபடம் இருந்த இடத்துலதான் இப்ப ஆலயம் கட்டப்பட்டிருக்கு. அதனால அந்த பலிபடத்துல போய் நீ என்ன செய்ய செலுத்து அப்படிங்கிறார். அடுத்தது மீதியான வெள்ளி பொண்ணு இதெல்லாம் நீ கொண்டு செய்ய வேண்டியது என்னதென்று உனக்கு உன் சகோதரருக்கும் நலமாய் தோன்றபடி தேவனுடைய சித்தத்தின்படி நீ செய்யுங்கிறார். தேவனுடைய சித்தத்தின்படி உனக்கு என்னென்னலாம் ஏற்பட்டிருக்கோ உன்னுடைய சகோதரன் விருப்பப்படி நீ என்ன செய்ய அதை செய்ய அப்படின்னு சொல்றாரு. உன் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக உனக்கு கொடுக்கப்பட்ட பனிமுட்டுகள் நீ எருசலேம் தேவனுடைய சந்நிதியில என்ன செய்வாய், நீ ஒப்பிக்கணுங்கிற. உனக்கு கொடுக்கப்பட்ட பனிமுட்டுகளை நீ எருசலேம் சந்நிதியில கொண்டு என்ன செய்ய ஒப்பிவிங்கிறாரு. இன்னும் உன் தேவனுடைய ஆலயத்துக்கு அவசியமாக கொடுக்க வேண்டியது இருப்பதை ராஜாவின் கஜனால இருந்து நீ என்ன செய்யும் வாங்கி கொடு. உனக்கு ஆலயத்துக்கு என்னென்னலாம் தேவை இருக்கோ உனக்கு என்னெல்லாம் குறைவுபட்டிருக்கோ அதெல்லாம் நீ என்ன செய்ய ராஜாவின் கஜனால இருந்து என்ன செய்ய பகிஷ்ல இருந்து நீ வாங்கி கொடுங்கிறாரு. அதனால நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற கஜான்சிகள் அர்தஷ்டா என்ன ராஜாவாகி நாம் இடுகிற கட்டளை என்னவென்றால், இவங்க நதிக்கு அப்புறத்துல இருக்கிற ராஜாக்கள் என்ன செய்றாங்க கட்டளையிடுறாங்க. அது என்னது அப்படின்னா, பரலோகத்து தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை இப்போதைக்கு வேதப்பனா எஸ்ரா என்னும் ஆசாரியன் 100 தாளந்து வெள்ளி 100 கணக்கான கோதுமை 100 கணக்கான திராட்சை ரசம் 100 கணக்கான எண்ணெய் மட்டும் உங்களை என்ன செய்ய கேட்பு எல்லாவற்றையும் வேண்டிய உப்பையும் என்ன செய்து நீ தாமதம் இல்லாமல் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தல பரலோகத்தின் தேவனாய் கற்பின்படியே எது தேவையா இருக்கிறதோ அதெல்லாம் பரலோகத்தின் தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க சாக்கிரதையாய் செலுத்தப்பட்டு வரணும் அப்படிங்கிறாரு. அதனால ராஜாவும் அவருடைய குமாரனும் என்ன செய்யுது ராஜ்யத்தின் மேல் கடுங்கோபம் வருது. அவங்க ராஜா காலத்துல கோரேஸ் ராஜா காலத்துல எலியாச்சு கொடுக்க சொல்லி, அதனால இப்ப என்ன இவங்க பட்டு செய்து கொண்டிருக்கிறாங்க. அது தேவனுடைய காரம் அவங்க மேல இருந்ததுனால செய்யறாங்க. அதனால ராஜாவும் ராஜாவுடைய மகனும் இதுல கடுங்கோபம் கண்டு இருந்து என்ன புண்ணியம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஆசாரியர்கள் லேவியர்கள் பாடகர்கள் வாசல் காவலர்கள் நிதன்மிர்கள் தேவனுடைய ஆலயத்தில் பணிவிடைக்காரருமான ஒருவன் மேலும் பகுதியாயிலும் தீர்வியாயிலும் ஆயத்தமாயிலும் நீ என்ன செய்யக்கூடாது சுமத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. யாரு ஆசாரியர் லேவியர் பாடகர் வாசல் காவலர்கள் நிதன்மிதிய தேவனுடைய ஆலய பணிவிடைக்காரருமான ஒருவன் மேலும் என்ன செய்யக்கூடாது தீர்வை செலுத்தக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்புறம் நதிக்கு அப்புறத்திலிருந்து உன் தேவனுடைய நியாய பிரமாணங்களை அறிந்து சகல ஜனங்களையும் நியாயம் வச்சிருக்கிற எஸ்ரவாகிய நீ உன்னில் உள்ள உன் தேவனுடைய ஞானத்தின்படி என்ன செய்ய நீ ஏற்படுத்துவாய். உனக்கு கத்திர ஞானம் கொடுக்கறத அதன்படி என்ன செய்ய ஏற்படுத்து அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அதை ஏற்படுத்துங்கிறாரு. அடுத்தபடியாக அந்த பிரமாணங்கள்லாம் அறியாதவர்களுக்கும் நீ என்ன செய்ய அதெல்லாம் உபதேசம் பண்ணும் அப்படிங்கிறாரு. உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி ராஜாவினுடைய நியாயப்பிரமாணத்தின்படியும் செய்யாதவர் எவர்களை என்ன செய்து உனக்கு புறம்பாக்குறதாச்சுதான் அபராதத்துக்காச்சுதான் காவலுக்காச்சுதான் தீர்க்கப்பட்டு தண்டிக்கப்பட்ட கடவுன்னு சொல்லி எதிர்த்தான். அதனால எருசலேமில் கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜா இருதயத்தில் அருளி
ராஜாக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜா கைக்குள்ளான பலத்தை எல்லா மகா பிரபுக்களுக்கும் முன்பாக எனக்கு நினைச்சு தயவு கிடைக்க பண்ணுன்னா எங்களுக்கு பிதாக்களின் தேவனாய் கர்த்தருக்கு சோத்திரம் அப்படிங்கிறப்பல. அப்படியே என் தேவனாய் கர்த்தருடைய கரை என் மேல் இருந்ததுனால நான் என்ன செய்றேன், என்னோட கூட சில தலைவரை என்னோட கூட வரும்படி நான் சேர்த்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி எஸ்ரா சொல்றாரு. கர்த்தருடைய கரை என்னோடு இல்லைன்னா எதுவும் செய்ய முடியாது, கர்த்தருடைய கரம் என்னோடு இருந்ததுனால நான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப வந்து 8வது அதிகாரம் 8வது இடத்துல என்ன அப்படின்னா, அரதஸ்டா ராஜா அரசுறாரு. அரசாட்சியில இருக்கிற போது பாபிலோன்ல இருந்து என்னோட கூட வந்து தங்கள் பிதாக்களின் வம்சங்கள் தலைவர்கள் முன்னால நம்ம பார்த்தோம். பாபிலோன்ல எகேமியா வரும்போது யார் யாரெல்லாம் அழைச்சிட்டு வந்துட்டு வந்து அழைத்து கட்டினாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்ப வந்து என்ன செய்றாருன்னா, எஸ்ரா காலத்துல என்ன செய்றாரு, எஸ்ராவும் வரும்போது யார் யாரெல்லாம் அழைச்சிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிடறோம் பாக்குறோம். அதுல வந்து யாரெல்லாம் அப்படின்னா, பினேகாசின் புத்திரர்கள் கெர்ஷோம், இத்தாமாரின் புத்திரர்ல தானியேல், யாரு ஆரோனுடைய பிள்ளைகள். ஆரோனுடைய பிள்ளைகள் யாரு, எலியாசார். எலியாசாருடைய பிள்ளைகள் யாரு, பினேகாசுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த பினேகாஸ் புத்திரர்ல கெர்ஷோம், இத்தாமாரி புத்திரர்ல தானியேல், தாவிதின் புத்திரர்ல அதூஸ், பாரேசின் புத்திரர்கள் ஒருவனான ஜக்கனியாவின் புத்திரர்கள் சகரியா, அவனுடைய கூட வம்ச அட்டவணை எழுதியிருக்கிற 150 ஆண் மக்கள். அடுத்தல ஆண் மக்கள். அப்புறம் செக்கனியாவின் புத்திரர்ல எகைசியாவின் குமாரனும் அவனோட கூட 300 ஆண் மக்கள். அடுத்தபடியாக ஆதினன் புத்திரர்ல யோனதானின் குமாரன் ஏபேல், அவனோட கூட 50 ஆண் மக்கள். அடுத்தல ஏலாம் புத்திரர்ல அதலியாவின் குமாரன் எசையா, அவனோட கூட 70 ஆண் மக்கள். அடுத்தல செபத்தியாவின் புத்திரர் மிகவேலின் குமாரனாகிய செபதியா, அவனோட கூட 80 ஆண் மக்கள். அடுத்தல யோவாபின் புத்திரர் எகியலின் குமாரனாகிய ஒபதியா, அவனோட கூட 218 ஆண் மக்கள். அடுத்தல செலாமித்தின் புத்திரர்ல எஸ்பியாவின் குமாரன், அவனோட கூட 160 ஆண் மக்கள். பேயான் புத்திரர்ல பேயான் குமாரனாக சகரியா, அவனோட கூட 28 ஆண் மக்கள். அஸ்காதின் புத்திரரில் காத்தானின் குமாரனாகிய யோகனான், அவனோட கூட 110 ஆண் மக்கள். அதனிகாமின் கடைசி புத்திரனாக எலிபிலேத், ஏயேல், செமையா என்னும் நாமங்கள் உள்ளவர்களும் அவர்கள் கூட 60 ஆண் மக்களும். அடுத்தல பிக்வாயின் புத்திரரில் ஊத்தாயும் சபையும், அவரோட கூட 70 ஆண் மக்கள். இவர்களை நான் என்ன செய்றேன், அகையாவுக்கு ஓடுகிற நதி அண்டியில நான் என்ன செஞ்சேன், உங்களை கூட்டி கொண்டு போனேன். அங்க நாங்க என்ன செய்வோம், அதே நதியெல்லாம் நாங்க உள்ளவரும் சேர்ந்து என்ன செய்தோம், 3 நாட்கள் நாங்க என்ன செய்தோம், நாங்க பிரயாணப்பட்டு வந்து என்ன செய்றோம், அங்க நாங்க தங்கி இருந்தோம். ஏன்னா ஒரே இடம் நடந்து வர முடியாத, நடந்தானே வரணும். அதனால நாங்க 3 நாட்கள் என்ன செஞ்சோம், இந்த அகையா நதி அண்டில் நாங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து கூடி தங்கி இருந்தோம். அங்க வந்து ஜனங்கள் ஆசாரியர்களை நாங்க பார்வையிடும் போது லேவியர் புத்திரர்கள் ஒருவரை நாங்க அங்க என்ன செய்யல காணல. ஆசாரியர்கள்லாம் பார்வையிடும் போது ஆசாரியர்கள் வந்திருக்கிறாங்க, லேவியர்கள் என்ன செய்யல, லேவியர் புத்திரர்கள் ஒருவரும் கூட நாங்க சில எங்களோட வரல. அதனால நாங்க எடுத்துறோம். அதுக்கப்புறம் எலியேசர், அரியல், செமையா, எல்நாத்தான், யாரிப், எல்லாத்தான், நாத்தான், சகரியா, இஸ்லாம் என்னும் தலைவரையும் யோராயிப், எல்லாத்தான் என்னும் புத்திமான்களை நாங்க நினைச்சிடறோம் அழைப்பித்தோம். அவங்கள அழைப்பிச்சு கசிப்பியா என்னும் ஸ்தலத்தில் இருக்கிற தலைவனாகிய இத்தோன் இடத்துக்கு செய்து கொண்டு போறதுக்கு நாங்க நினைச்சிருந்தோம், அவங்களுக்கு கற்பித்து நம்ம தேவனுடைய ஆலய பணிவிடைக்காரரை எங்களுக்கு அழைத்து வரும்படி கசிப்பியா என்னும் ஸ்தலத்துக்குள்ள தங்கள் சகோதரனாகிய இத்தோவும் நிதனமேரும் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை நாங்க நினைச்சிருந்தோம், சொல்லி கொடுத்தோம். அவர்கள் எங்கள் மேலிருந்து எங்கள் தேவனுடைய தயவுள்ள கருத்தின்படியே இஸ்ரேலுக்கு பிறந்த லேவியின் குமாரனாகிய மகேலின் புத்திரில் புத்தியுள்ள மனுஷனாகிய செரேபியா, அவன் குமாரர்கள், அவனுடைய சகோதரரான 18 பேரையும் என்ன செஞ்சாங்க, அவங்க அழைச்சிட்டு வந்தாங்க. இப்ப மெராரின் புத்திரல மகேலின் புத்திரர்ல 18 பேரு. அடுத்தல மெராரின் புத்திரல அசபியா, அவனுடைய எசையா, அவன் சகோதரன், அவன் குமாரனான 20 பேரு. தாவிதும் பிரபுக்களும் லேவியருக்கு பணிவிடைக்காரராக வைத்த நிதினிமேர்ல 220 பேரு. இவங்களெல்லாம் நினைச்சாங்க, எங்களிடத்துல அவங்க அழைத்து கொண்டு வந்தாங்க. இவங்கெல்லாம் லேவி புத்திரர்கள். இவங்களாம் எங்களுக்கு அழைத்து கொண்டு வந்தாங்க. அவர்கள் எல்லாருடைய பெயர்களும் நினைச்சது குறிக்கப்பட்டுச்சு. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனாக்கு முன்பாக எங்களை தாழ்த்துறதற்கும் எங்களை ஒப்பு கொடுக்கிறதற்கும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவியான வழியை தேடுவதற்கும் நான் அங்கே இருந்திட அந்த அகையா நதி அண்டையில உபாசத்தை கூறினேங்கிறார். ஏன்னா இவங்கெல்லாம்
செவ்வியானதை செய்யணும், நல்ல வழியை தேடணும், நல்ல வழியை தேட பின்வாங்கி போயிடக்கூடாது. அதுக்காக நான் என்ன செஞ்சேன், அந்த அகவா நதியண்டில் என்ன செஞ்சேன், உபவாசத்தை நான் கூறினேன். வழியில சத்துருவ விலைக்கு எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க கூட என்ன செஞ்சேன், வெறுக்கப்பட்டிருந்தேன். ஏன்னா நமக்கு கர்த்தர் தான் துணையா இருக்கிறாரு இப்போ. அதனால சத்துருக்களுக்கு முன்பாக நம்ம அகப்படக்கூடாது. அதனால கர்த்தர் துணையா வச்சுக்கனால நான் ராஜாவிடத்துல சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க கூட நான் என்ன செஞ்சேன், வெறுக்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமை அவருடைய கோபம் அவரை விட்டு விலகுற அவர்கள் எல்லாரோட நாங்க நினைச்சிடும் இருக்கிறது என்று நாங்கள் ராஜாவுக்கு என்ன செஞ்சோம், நாங்க சொல்லியிருந்தோம்னு சொல்றாரு. அப்படியே நாங்கள் என்ன செஞ்சோம், உபாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் நாங்க நினைச்சிடும் அதை தேடணும். எங்கள் விண்ணப்பத்தை கத்தர் என்ன செஞ்சாரு, கேட்டிருந்தாரு. பின்பு நான் வந்து நினைச்சிறேன் ஆசாரி தலைவராகிய 12 பேரை நினைச்சிறேன். 12 பேராகிய செரபியா அசபியா அவர்கள் சகோதரர்ல 10 பேரை நினைச்சேன் பிரித்து எடுத்தேன். ராஜாவும் அவருடைய ஆலோசனைக்காரரும் அவருடைய பிரபுக்களும் அங்கே இருக்கிற சகல இஸ்ரவேலரும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று நினைச்சாங்க. எங்களுக்கு ஒத்த காணிக்கைகளாக வெள்ளி பொண்ணு பனிமுட்டுகள் எல்லாத்தையும் நினைச்சாங்க. நான் வந்து நிறுத்தி கொடுத்தேன். அதனால அவர்கள் கையில நினைச்சு சண்டை வாங்கு, அவர் கையில நான் நிறுத்து கொடுத்துருக்கிறேன். பொண்ணு வெளியெல்லாம் நினைச்சதுக்கு நான் நிறுத்து கொடுத்துருக்கிறேன். அந்த 650 தாளந்து வெள்ளி, 100 தாளந்து நியாயப்பிரமாணம், அடுத்தால 100 தாளந்து பொண்ணு, 1000 தங்க காசு பெருமான 20 பொற்கிண்ணங்கள், பொண்ணை போல எண்ணப்பட்ட பணப்பளப்பான 2 நல்ல வெண்கல பாத்திரங்கள், இதெல்லாம் நிறுத்து கொடுத்து அவர்களை நோக்கி என்ன சொன்னா, நீங்கள் போய் கர்த்தருக்கு நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்க. அதனால இந்த பனிமுட்டுகளும் உங்கள் பிதாக்களுடைய தேவனாய கர்த்தருக்கு மன உற்சாகமாய் செலுத்தப்பட்ட இந்த வெள்ளியும் இந்த பொண்ணும் என்ன செய்து பரிசுத்தமா இருக்கிறது. அதனால நீங்கள் அதை என்ன செய்யுங்க, எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் ஆசாரி லேவியருடைய பிரபுக்களும் என்ன செய்றாங்கன்னா, இதை பிரபுக்களும் இஸ்ரவேலின் வம்ச தலைவர்களும் முன்பாக நிறுத்தி அதை ஒப்புவிக்க மட்டும் என்ன செய்றாங்க, விழிப்பா இருந்து அதை கருத்திற்கு என்ன செய்றாங்க, காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தபடியாக விழிப்பா இருந்து இதை செய்யணும், காத்துக்கொள்ளுங்கிறாரு. அடுத்தபடியாக அப்படியே அந்த ஆசாரியர்கள் லேவியர்கள் வெள்ளி பொண்ணு பனிமுட்டுகள் இதெல்லாம் இருக்கிறாங்கன்னா எருசலேம் இருக்கிற எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்காக கொண்டு போகும்படிக்கு இதை செய்றாங்க, ஜனங்கள் கையில நிறுத்து வாங்கிட்டாங்க. சும்மா வாங்கல, எல்லாமே நிறுத்து வாங்கிட்டாங்க. நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியில என்ன செய்றாங்க, அகவா நதியை விட்டு பயணம் நாங்க புறப்பட்டோங்கிறாரு. என்ன இப்ப அகவா நதி எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அதனால அகவா நதியை விட்டு நாங்க என்ன செஞ்சோம், நாங்க புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல இருந்துச்சு. வழியில சத்துருக்கள் கைக்கும் பதிவிக்கிறவர்கள் கைக்குள்ள எங்களை என்ன செஞ்சாரு, தப்பித்தாரு சொல்றாரு. அடுத்தது நாங்கள் எருசலேமுக்கு வந்து அங்க நாங்க என்ன செஞ்சோம், 3 நாள் இருந்தோம். வந்து அகவியா நதியண்டில வந்து 3 நாள் தங்கியிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப எருசலேமுக்கு வந்து 3 நாள் என்ன செய்றாங்க, அவங்க தங்கி இருக்கிறாங்க. 4ஆம் நாளில அங்க இருந்து கொண்டு வந்த வெள்ளி பொண்ணு பனிமுட்டுகள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள என்ன செய்றாங்க, 3 நாள் என்ன செய்றாங்க, கர்த்தருடைய ஆலயத்துல வந்து அங்க வந்து வெள்ளி பொண்ணு பனிமுட்டுகள் மற்றும் ஆசனாகி உரியாவின் குமாரன் மெருதமாத் கையிலும் பிணைவாசி குமாரன் எலியாசரின் கையிலும் எல்லாவற்றிலிருந்து நிறையின்படி நிறுத்து ஒப்பிக்கப்பட்டதான். இப்ப யெசுவாவின் குமாரன் யோசபாத்தான், பின்னையின் குமாரன் நோபதியா என்கிற லேவியராம். இவர்களாம் என்ன செஞ்சாங்க, இவங்களோட இருக்கிறாங்க. அந்த நிறையெல்லாம் அக்காலத்துல நினைச்சுதான் எழுதப்பட்டுச்சான். அதுல லேவியருக்கும் நவதியாவும் என்கிற லேவியரும் அவரோட இருக்கிறாங்க. அந்த நிறையெல்லாம் காலத்தில் எழுதப்பட்டுச்சுன்னு பாக்குறோம். அடுத்துல சிறைப்பட்டு மீண்டவர்கள் என்ன செய்றாங்க, இஸ்ரேல் தேவனுக்கு சர்வாங்க தகன பலியாக இஸ்ரேல் அனைத்து மொத்தமும் 12 காளைகளையும் 96 ஆட்டுக்கடாக்களையும் 77 ஆட்டுக்குட்டிகளையும் பாவரவன பலியாக என்ன செய்றாங்க, செலுத்த சொல்றாங்க. அப்படியே சிறைப்பட்டு மீண்டவர்கள் இஸ்ரேல் தேவரால் சர்வாங்க தகன பலியாக 2 இஸ்ரவேல் அனைத்து நிமித்தமும் 12 காளை 96 ஆட்டுக்கடா 77 ஆட்டுக்குட்டி இவங்களாம் நினைச்சாங்க. பாவ நிவாரணத்துக்காக 12 வெள்ளாட்டு கடைகளையும் நினைச்சாங்க, பலியிட்டாங்க. அவையில எல்லாம் கர்த்தருக்கு நினைச்சாங்க சர்வாங்க தகன பலியாக செலுத்துறாங்க. பின்பு ராஜாவின் சன்னதுகளை நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற
சில கர்த்தருடைய சர்வாங்க தனவிலே செலுத்திட்டு ராஜாவின் சன்னதிகளை நதிக்கு இப்பத்தில் இருக்கிற ராஜாவுக்கும் தேசாதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் ஒப்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படியே என்ன செய்றாங்க, அப்படியே என்ன செய்றாங்க, ராஜாவின் சன்னதிகள் ராஜா தேசாதிபதிகள் அதிகாரிகள் எல்லாம் ஒப்பிக்கிறாங்க. அப்பொழுது அவர்கள் ஜனங்களுக்கு தேவனுடைய ஆலயத்துக்கும் என்ன செய்றாங்க, பலி பலியிட்டு என்ன செய்றாங்க, செலுத்துறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக 9வது அதிகாரம் 9வது இடத்துல என்னன்னா, இவெல்லாம் செய்து முடிச்ச பின்பு பிரபுக்கள் என்ன செய்றாங்க, இப்ப எஸ்ரா இடத்துல வராங்க. இவங்க இஸ்ரேல் ஜனங்கள், ஆசாரியர்கள், லேவியர்கள், அடுத்ததான் இவங்கெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அந்நிய ஜாதி அங்க இருக்கிறதானா அந்நிய ஜாதி மக்களோடு என்ன செஞ்சுட்டாங்க, சம்மந்தம் கலக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆலயத்தெல்லாம் கட்டி முடிச்சாச்சு, பிரதிஷ்டை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்ப ஆசாரியர்கள், லேவியர்கள் என்ன செய்றாங்க, இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியர், அமோனியர், இங்க இருக்கிற காசியர், இப்படி மொத்தம் தேவனுக்கு பின்பற்றாத ஜனங்கள் என்ன செய்து இருக்கிறாங்க. இவர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, அவருடைய குமாரர்களை தங்களுக்கு என்ன செய்றாங்க, பெண் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பெண் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பரிசுத்த வித்து என்ன செஞ்சுட்டாங்க, இவர்கள் மேல விழப்படிட்டாங்க. அதனால இவங்க என்ன செய்றாங்க, பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆசாரியர்கள், இவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, அந்நிய ஜாதிகளோடு தொடர்பு வச்சுட்டாங்க. யாரு, ஏத்தியர், பெரிசியர், எபூசியர், அமானியர், மோவாபியர், கிர்காசியர், இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்காங்களே, இவங்களோட தொடர்பு வச்சு லேவியர்கள், ஆசாரியர்கள் என்ன செஞ்சாங்க, அங்க குழந்தை பெற்றெடுக்க என்ன செஞ்சுட்டாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த இது வந்து பெரிய குற்றமா என்ன செய்து மாறுதை நம்ம பார்க்கிறோம். இப்படியாக நம்ம என்ன செய்யறோம், இஸ்ரா 9வது 2 வசனங்கள் என்ன செஞ்சோம் நம்ம பார்த்தோம். இதுல 7வது அதிகாரம் 8வது அதிகாரம் நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். மீதி உள்ளது நம்ம நாளை தினத்தில் பார்ப்போம். கர்த்தர் இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.